லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 13 எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் த இக்னோரன்ஸ், அதனுடைய இறுதி பகுதி, அதாவது அதனுடைய ஒட்டுமொத்த ஒரு சுருக்கம், சினாப்சிஸ். இது வரைக்கும் நம்ம ஒரு 17 பேராகிராஃப்ஸ் பார்த்தோம். 17 பேராகிராஃப்ஸ்ல என்ன பார்த்தோம் என்பதை ஒரு ஒட்டுமொத்த பார்வையுடன் நாம் இன்று அணுகுவோம். அடிப்படையில் இந்த உலகம், நாம் வாழும் உலகம் எத்தகையதாக இருக்கின்றது என்றால், அந்த அறியாமை என்றால் அந்த ஒருமை என்கின்ற அம்சத்தை அறியாமல் இருத்தல், இந்த ஒன்னஸ், ஒருமை என்கின்ற அம்சத்தை அறியாமல் இருக்கின்றோம். எல்லாமே தனித்தனியாக ஒன்றுடன் ஒன்று கலவாது தனித்தனியாக காணப்படுகின்றன. இந்த அறியாமை என்பது எவ்வாறு இந்த புவியில் தோன்றியது? இந்த புவியில் அறியாமை என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான அம்சமா? இந்த நிலையிலிருந்து இந்த புவி மீண்டும் விடுபடாதா? எப்பொழுதுமே அறியாமையில் தான் இருக்குமா? இந்த இறையம்சமான அந்த ஒருமையை அது எட்ட முடியாதா என்ற கேள்விகள் எல்லாம் அறியாமை குறித்து எழுகின்றன. இதுவரைக்கும் வந்த ஆன்மீக கோட்பாடுகள் என்ன ஒரு முடிவிற்கு வந்தன என்றால், இந்த உலகம் என்பது இவ்வாறு தான் இருக்கும், அறியாமைக்கு உட்பட்ட நிலையில்தான் எப்பொழுதுமே இருக்கும். என்ன காரணம் என்றால், இந்த உலகம் என்பது வேறு, அந்த பரம்பொருள் என்பது வேறு. அறியாமையும் இந்த உலகமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது. உலகத்திலிருந்து அறியாமையை பிரிக்கவே முடியாது. அதனால் அந்த ஒருமைத்தன்மையை ஒருவர் எட்ட வேண்டும் என்றால், அறியாமைக்குட்பட்ட இந்த உலகத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதுதான் ஒரே வழி என்றெல்லாம் கோட்பாடுகள் அமைக்கப்பட்டன. ஆனால் உண்மையிலேயே என்ன காரணத்தினால் இந்த அறியாமை என்பது இந்த உலகத்தில் தோன்றியுள்ளது? இந்த அறியாமை என்பது என்ன காரணத்தினால் தோன்றியுள்ளது என்றால், ஒரே ஒரு காரணம்தான் அதற்கு காரணம். அந்த அனைத்தையும் படைத்த அந்த இறை சக்தி, சித் சக்தி, கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனுடைய பிரத்யேகமான கவனக்குவிப்பு, எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன், ஒரு வடிவத்திலோ ஒரு செயலிலோ அதனுடைய பிரத்யேகமான கவனக்குவிப்பு, அதனால் ஏற்பட்டதுதான் அறியாமை. இது ஒரு இடைப்பட்ட அம்சம். இது ஒரு தேவைக்கு
இது ஒரு அவசியம் பொருட்டு இந்த அறியாமை என்பது இந்த உலகத்தில் தோன்றியுள்ளது. ஆகையினால் இந்த அறியாமை என்பது நிரந்தரமான அம்சம் கிடையாது. இது அந்த பரம்பொருளினுடைய அடிப்படை அம்சத்திற்கு எதிரான அம்சமும் கிடையாது என்கின்ற அடிப்படை கருத்தை தான் பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே விளக்குகின்றார். தற்பொழுது நாம் உள்ளே செல்லலாம். இரண்டு பாயிண்ட்ஸா நம்ம படிக்கலாம். Can I read, sir? Yes, please. The Life Divine, Book 2, Chapter 13, Exclusive Concentration of Consciousness Force and the Ignorance. Synopsis. It is the conscious force that is the creator of things in the universe. In its particularizing execution action, it is absorbed in its works and is forgetful of the self and of the total reality of the nature. Therefore, the ignorance is the outcome of this particularizing action of the conscious force. It must be a superficial or partial movement of the consciousness, and the energy absorbed in a superficial or partial action. It is concentrated in its formation, oblivious of all else that is not included in the formation or not there openly operative, which is the characteristic nature of the ignorance. Here, there is a separation of each from everything else. This takes place at the mental level. Thank you, sir. Next para also you can read. Yes, sir. This exclusive concentration is something that is permitted and upheld for a particular purpose in working out this manifestation. It is not a denial of awareness of the Supreme Spirit. Thank you, sir. Thank you. This is a basic principle, basic truth of manifestation. இந்த உலகத்தை எது படைத்தது? ஏதோ ஒரு சக்தி தானே படைத்திருக்கணும். அந்த சக்தி தான் கான்சியஸ் ஃபோர்ஸ், டிவைன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், கான்சியஸ் ஃபோர்ஸ், சித் சக்தின்னு சொல்லலாம். அவ்வாறு அது இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அதனுடைய செயல்பாட்டில் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு இயக்கத்திலோ அல்லது ஒரு செயல்பாட்டிலோ தன்னை முழுவதுமாக அங்கு அது அமிழ்த்திக் கொள்கின்றது. இட் இஸ் அப்சார்ப்ட் இன் இட்ஸ் ஒர்க்ஸ். அவ்வாறு தன்னை முழுவதுமாக அதில் ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அது தன்னையே மறக்கின்றது. ஒட்டுமொத்த அந்த அமைப்பையும் மறந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலோ ஒரு இயக்கத்தில் மாத்திரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. ஆகையினால் அறியாமை என்பது எதன் விளைவாக ஏற்பட்டுள்ளது என்றால், அந்த சித் சக்தி அனைத்தையும் படைத்து இயக்கும் அந்த சித் சக்தியினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்பாட்டினால், ஏதோ ஒன்றில் குறிப்பிட்ட வகையில் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அதன் காரணத்தினால் தோன்றியுள்ளது தான் அறியாமை. உதாரணத்திற்கு, நாம் ஒரு புத்தகத்தை படிக்கின்றோம். அந்த புத்தகத்தில் மிகவும் தீவிரமாக மூழ்கி விடுகின்றோம். அதுதான் பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் சொல்றோம். அந்த செயல்பாட்டில் முழுவதுமாக மூழ்கி விடுகின்றோம். அவ்வாறு மூழ்கிவிடும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பது குறித்த முழு அறியாமையில் இருக்கின்றோம்.
அதே போலத்தான் இந்த சித் சக்தி. எந்த சக்தி எந்த அமைப்பில் அது ஈடுபடுகின்றதோ, மற்றவை குறித்த அறியாமையில் மற்றவை குறித்த அறியாமையில் அது இருக்கின்றது. உண்மையிலேயே அறியாமையில் இல்லை, அது பின்னாடி பார்க்கலாம். அந்த அறியாமையில் இருப்பது போல தோற்றம் அளிக்கின்றது. இது ஒரு மேற்புற செயலில் இருக்கலாம், அல்லது ஒரு 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 மேற்புறமாக நடைபெறும் செயலில் தன்னை அந்த சக்தி முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு அதிலேயே மூழ்கி விடும் செயலாக இருக்கலாம், அல்லது ஒரு பகுதியான செயலில் அவ்வாறு அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். என்ன நடைபெறுகின்றது என்றால், அவ்வாறு ஒரு ஒரு அமைப்பில் தன்னை முழுவதுமாக குவித்துக் கொள்ளும் பொழுது அது மற்றவை குறித்து ஒரு மறதியில் இருக்கின்றது, அறியாமையில் இருக்கின்றது. எதுவுமே அதற்கு தெரிவதில்லை. அது மாத்திரமே தான் அதில் மாத்திரமே அது மூழ்கி விடுகின்றது. மற்றவை எல்லாம் அதனுடைய கவனத்தில் இருந்து விலக்கப்படுகின்றன. இந்த கவனத்தில் இருந்து விலக்கப்படுவதால் ஏற்படுவதுதான் இங்கு அறியாமை என்பது. ஒரு இயக்கத்திலோ ஒரு வடிவத்திலோ அது மூழ்கி மற்றவைகளை அதனுடைய கவனத்தில் இருந்து விலக்குவதால் ஏற்படுவதுதான் இந்த அறியாமை என்கின்ற அம்சம் இந்த உலகத்தில். என்ன நடைபெறுகின்றது அப்பொழுது? அது தன்னை மற்றவைகளிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றது. இட் செப்பரேட்ஸ் இட் செல்ஃப். இது அனைத்து இந்த 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 தன்னைத்தானே பிரித்துக் கொள்வது எந்த தளத்தில் நடைபெறுகின்றது என்றால் மனோதளத்தில் நடைபெறுகின்றது. இந்த பிரத்யேகமான கவனக்குவிப்பு என்பது எல்லாமே சித் சக்தியினுடைய பரம்பொருளினுடைய செயல்தான் பார்க்கின்றோம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பரம்பொருளினுடைய செயல் இல்லாமல் எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் நடப்பதே கிடையாது. எல்லாமே பிரபஞ்சம் அந்த பரம்பொருள் தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது. பிரபஞ்சத்தினுடைய பரம்பொருளினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இது மாதிரி இந்த சக்தி தன்னை ஒரு பிரத்யேகமான ஒன்றில் குவித்துக் கொண்டு மற்றவை குறித்து அறியாமல் இருக்க வேண்டும். அதனால் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல். எதனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல்? அந்த பரமனால் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல். இது ஒரு விபத்து கிடையாது, இது ஒரு வீழ்ச்சி கிடையாது. அந்த பரம்பொருளினால் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில். அந்த பரம்பொருள் ஏதோ ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த ஒரு பிரத்யேகமான கவனக்குவிப்பு, அதன் காரணமாக ஏற்படும் அறியாமை என்கின்ற அம்சங்களை அது ஏற்படுத்தி உள்ளது. ஆகையினால் இங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பரம்பொருள் எப்படின்னா சர்வ ஞானம் உடையது, ஆம்னிஷியன்ட். அது அந்த சர்வ ஞானம் இங்கு அறியாமை என்கின்ற நிலையில் மறுக்கப்படுவது இல்லை. இட் இஸ் நாட் எ டினைல் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் த சுப்ரீம் ஸ்பிரிட். இது எப்படி சொல்ல முடியும்? அறியாமையில் இருக்கின்றோம் ஒரு பக்கம், எப்படி இன்னொரு பக்கம் நம்ம இதுல அந்த பரம்பொருளினுடைய சர்வ ஞானம் இங்கு மறுக்கப்படுவதில்லைன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த அறியாமையில் இருப்பது போல தோன்றுவது மேற்புறத்தில் தான். பின்புலத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த சுப்ரீம் அவேர்னஸ் எல்லா செயல்களிலும் இருக்கின்றது, பின்புலத்தில் இருக்கின்றது. ஆகையினால் இங்க எதுவுமே அந்த பரம்பொருளினுடைய அந்த அவேர்னஸ் அதிலிருந்து தப்புவதே கிடையாது. அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம் சார். Yes, please. When the consciousness erects by concentration a will of exclusion, it limits itself to a single field, domain, or habitation in the movement, so that it is aware only of that, or it is aware of all the rest as outside itself. Then we have a principle of
self-limiting knowledge. It can result in a separative knowledge and culminate in a positive and effective ignorance. In his first absorption of consciousness, man is concentrated on his apparent self, which does all the works of the man, thinks all his thoughts, feels all his emotions. Behind the apparent stream of energy, there is a whole sea of consciousness which he is unaware. The apparent stream is the natural, the superficial man. Next week படிச்சிருங்க சார். That sea is the subliminal self, the superconscient, the subconscient, the intraconscient, and circumconscient being. It is the soul, the psychic entity that holds all together. The superficial self is oblivious of its real, its greater self, by absorption, by exclusive concentration on what is superficially doing it. It is really this hidden sea and not the superficial stream which is doing all the action. தேங்க்யூ. இப்போ எப்படி இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் வந்து மனிதன் கிட்ட செயல்படுது? ஏன்னா எல்லா லெவல்லையும் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அறியாமை இருக்கு, மனிதன் கிட்டையும் இருக்குது, எல்லா லெவல்லையும் இருக்கு. மனிதன், கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள், லிவிங் ஃபார்ம்ஸ், லோவர் அட்மோஸ்ட் லோவர் மோஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்னா மெட்டீரியல் ஃபார்ம்ஸ்ல இக்னோரன்ஸ் இருக்கு இல்லையா? ஜடப்பொருள் இக்னோரன்ஸ் இருக்கு. எப்படி இந்த மனிதன் கிட்ட இக்னோரன்ஸ் உருவாகுது? எப்படி இந்த எல்லாமே இக்னோரன்ஸோட பேசிக் பிரின்சிபல் என்ன? பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். ஒரு குறிப்பிட்ட இதில் மாத்திரம் நம்ம கவனம் செலுத்துறோம், மற்றவை குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேமரா நல்ல இந்த ஃபோக்கஸிங் கேமராவை ஆட்டோமேட்டிக் கேமராவை யூஸ் பண்ணுறது தெரியும். கேமராவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணோன்னா எந்த பொருளில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த பொருள் மாத்திரம் ரொம்ப கிளியராக தெரியும். கம்ப்ளீட்டாக மற்ற பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியவே தெரியாது, உங்களுக்கு பிளர்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா, ஒரு ஃப்ளவரில் வந்து கேமராவை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த பூனோட எல்லாமே அவ்வளோ ஃபோக்கஸை ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படியே தெரியும். பின்புலத்தில் எல்லாமே இருக்கும், ஆனால் மற்ற எல்லாம் மறைஞ்சு போயிடும். அது எப்படி? பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் ஆஃப் த அந்த செயல்பாட்டில் குறிப்பிட்ட ஒரு செயலில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்றதெல்லாம் அதனுடைய ஃபோக்கஸ்லேருந்து மறைஞ்சு போயிடுது, அவ்வளோதான். இல்லேன்னு ஆகிறது இல்லை, அதுதான் புரிஞ்சுக்கணும். இல்லேன்னு ஆகுறது அங்கே இல்லேன்னு ஆகி போவது கிடையாது, எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ்லேருந்து அது வெளியில போயிடுது, அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுது. அதே போலதான் மனிதன்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, இந்த எப்படி இந்த 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 ப்ராசஸ் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், பிரத்யேகமான கவனக்குறிப்பு நடைபெறுகின்றது அப்படின்னா, எதுல வந்து நம்ம கவனம் செலுத்துறோமோ அதை தவிர அதை சுத்தி ஒரு சுவர் போன்ற ஒன்றை நாம் எழுப்பிக் கொள்கின்றோம். சுவர் போன்ற ஒன்றை எழுப்பிக் கொண்டு மற்ற அனைத்தையுமே நாம் விளக்குகின்றோம். எப்படி இந்த உணர்வு நிலை வந்து கான்சியஸ்னஸ் வந்து எப்படி வந்து ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேட் செய்யுது அப்படிங்கிறத நம்ம அந்த ப்ராசஸை பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது? கான்சியஸ்னஸ் இந்த சித் சக்தி என்ன செய்கின்றது? ஒன்றின் மீது அது தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தும் பொழுது அந்த ஒன்றின் மீதே தன்னை அந்த வரையறைக்குள் மாத்திரமே தன்னை அது இருத்திக் கொள்கின்றது. அதனால் அது குறித்து மாத்திரமே தான் அதற்கு தெரியும், மற்ற எது குறித்துமே அது அறிவது இல்லை. மற்றவையெல்லாம் வந்து
தனக்கு வெளியில் இருப்பது போல அது உணர்கின்றது. அதனுடைய கவனத்தில் இருப்பது இல்லை. இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அதனுடைய ஒரு ஞானம் என்பது, அறிவு என்பது எதன் மீது அது கவனத்தை செலுத்துகின்றதோ அதில் மாத்திரமே அதனுடைய அறிவை அது கட்டுப்படுத்திக் கொள்கின்றது. இதுதான் செல்ஃப் லிமிட்டிங் நாலேஜ். இந்த செல்ஃப் லிமிட்டிங் நாலேஜ் என்ன நடைபெறுகின்றது? அது குறித்து மாத்திரம்தான் அதுக்கு தெரியும், வேற எது குறித்தும் அதுக்கு தெரியாது. மற்றவை எது குறித்தும் அது தெரியாது என்பதுதான் அதனுடைய அறியாமையாக காணப்படுகின்றது. ஒன்றின் மீது குறித்து மாத்திரமே எனக்கு தெரியும், மற்றவை குறித்து எனக்கு தெரியாது என்கின்ற அந்த அம்சம்தான் என்னிடம் அறியாமையாக வெளிப்படுகின்றது. இது மனிதனிடத்தில் எப்படி செயல்படுதுங்கிறத பகவான் சொல்றார். மனிதன் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம எதுல நாம் எல்லோருமே மூழ்கி இருக்கோம். நம்மளுடைய உணர்வு நிலை பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மேற்புற அமைப்பில் தான் எல்லாமே நாம் எல்லோருமே மூழ்கி இருக்கின்றோம். நம்முடைய அப்பேரண்ட் செல்ஃப், மேற்புறத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அமைப்பு, அதுதான் இப்ப நான் பேசுகின்றேன், சிந்திக்கின்றேன், எழுதுகின்றேன், நடக்கின்றேன், எல்லா செயல்பாடுகளையும் எது செய்கின்றது? என்னுடைய அப்பேரண்ட் செல்ஃப், மேற்புறத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜீவன் அமைப்பு, அதுதான் எல்லாமே செய்கின்றது. அதுதான் எண்ணுகின்றது. என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னுடைய மேற்புற அமைப்பு தான் செய்கின்றது. என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் அந்த அமைப்பில் இருந்துதான் எழுகின்றன. இது ஒரு மேற்புறத்தில் ஓடும் நீரோடை போல. இது எப்படி? இதுவும் எனர்ஜி தானே. ஒரு நீரோட்டம் போல ஒரு எனர்ஜி, ஒரு சக்தியினுடைய செயல்பாட்டில் என்னுடைய மேற்புற அமைப்பில் எல்லாமே நடைபெறுகின்றது. ஆனால் அது மாத்திரம்தான் நானா? கிடையாது. அந்த மேற்புறத்தில் ஓடும் நீரோட்டத்திற்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமுத்திரம் போன்ற உணர்வு நிலை என்னுள்ளேயே இருக்கின்றது. There is a whole sea of consciousness என்னுள்ளேயே இருக்கின்றது. ஆனால் அது குறித்து நான் அறிவது இல்லை. I am not aware of it. நான் என்று நான் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால், இந்த மேற்புறத்தில் மேற்புறத்தில் என்னில் நடைபெறும் இந்த நீரோடையை ஒத்த இயக்கங்களைத்தான் நான் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். சூப்பர்ஃபிஷியல் மேன். ஆனால் அது மாத்திரம் நான் அல்ல. எனக்குள்ள ஒரு சமுத்திரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த மேற்புறத்தில் மாத்திரம் நான் கவனம் செலுத்துறதுனால என்னுடைய ஜீவனுடைய மற்ற பாகங்கள் குறித்து அறியாமையில் இருக்கின்றேன். என்னுடைய பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் எப்படி இருக்கு? என்னுடைய மேற்புறத்துல மாத்திரம்தான் இருக்கு. ஆனா எனக்குள்ள அது மாத்திரம் இல்லையே. எனக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா என்னோட உள்ஜீவன் இருக்கு, சப்லிமினல் செல்ஃப் இருக்கு. எனக்கு மேல அந்த சப்லிமினல் செல்ஃப் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மேல உள்ள அந்த உயர் உணர்வு நிலை, சூப்பர் கான்ஷியன்ட், அதுவும் என்னுடைய ஒரு அம்சம்தான். என்கிட்ட இருக்க அடி உணர்வு தளம், சப்கான்ஷியன்ட், அதுவும் என்னுடைய அம்சம்தான். அதே போல எனக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய உணர்வு நிலை, இன்ட்ரா கான்ஷியன்ட், அதுவும் என்னுடைய அம்சம்தான். அது மாத்திரமல்ல, என்னை சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் உணர்வு நிலை, சர்க்கம் கான்ஷியன்ட், அதுவும் என்னுடைய அம்சம்தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் நான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய மேற்புறத்தில் மாத்திரம்தான் நான் அது குறித்த ஒரு அவேர்னஸ் தான் எனக்கு இருக்கு. என்னுடைய சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் குறித்த அவேர்னஸ் தான் இருக்கே ஒழிய, கீழே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது குறித்த அறியாமையில் நான் இருக்கின்றேன். உள்ளே இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயத்தையும் எது எல்லாத்தையும் இணைக்கின்றது? என்னுடைய அந்த ஆன்மன், சைக்கிக் பீயிங். அதுதான் எல்லா மற்ற அமைப்புகள் எல்லாத்தையும் தன்னை சுற்றி அதுதான் ஒருங்கிணைக்கின்றது. என்னுடைய அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் எப்படி இருக்குன்னா, என்னுடைய உண்மையான ஜீவன், அதாவது என்னுள்ள இருக்கக்கூடிய பெரும்பகுதி, மை கிரேட்டர் செல்ஃப், அது குறித்த அறியாமையில் நான் இருக்கின்றேன். என்ன காரணம்? நான் மேற்புறத்தில் மாத்திரம் அந்த செயல்பாடுகளில் மூழ்கி இருக்கின்றேன். என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் என்னுடைய மேற்புற ஜீவன்ல மாத்திரம்தான் இருக்கு. எதெல்லாம் நான் மேற்புறமா நான் பண்றேனோ அதுல தான் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஆனா உண்மை எதுன்னா,
என்னுடைய மேற்புற அமைப்பு மாத்திரம் செயலில் ஈடுபடுவது இல்லை, அது மாத்திரம் செயலுக்கு காரணம் இல்லை. பின்னால் இருக்கக்கூடிய அவ்வளவு அம்சங்களும் தான் என்னுடைய மேற்புற செயல்பாட்டிற்கு காரணமாக பின்புலத்தில் இருக்கின்றன. ஆனால் அது குறித்த அறியாமையில் நான் இருக்கின்றேன். இது ஒரு அறியாமை. சோ மனுஷன் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அறியாமை என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆன் இஸ் சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப். இதுல தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறோம். 99% வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்ல தான் இருக்கிறோம். அதுல மாத்திரம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதனாலதான் நம்ம அறியாமையில் இருக்கிறோம். நமக்கு ஒன்னஸ் எப்ப கிடைக்கும்? நம்ம உள்ள போய் நம்ம எப்போ நம்ம வந்து நம்மளுடைய சைக்கிக் பீயிங்கோட தொடர்புல இருக்கிறோமோ, தென் வி பிகம் அவர் கான்சியஸ்னஸ் வந்து பிரபஞ்சம் தழுவிய யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் ஆகும். தென் அது மாத்திரம் இல்ல, நமக்கு மேல உள்ள சூப்பர் கான்சியன்ட்டோட தொடர்பு கொள்வோம். தென் வில் ஃபீல் த ஒன்னஸ். அது அந்த நிலையை அடைகிற வரைக்கும் நம்ம சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அறியாமையில் தான் இருப்போம். இது எதனால் ஏற்படுகின்றது என்றால் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆன் அவர் சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப். இது ஒரு அம்சம். அடுத்தது இன்னொரு அறியாமையிலையும் மனிதன் இருக்கிறான். அது என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது படிக்கிறீங்களா? நானே படிக்கட்டுமா சார்? படிங்க சார் ப்ளீஸ். Thank you, sir. Man lives absorbed in the present moment, lives from moment to moment. Therefore, in the superficial action of consciousness, he is ignorant of his future and ignorant of his past, except for the small part recalled to him by memory. But the true consciousness within is aware of its past and its future. In this habit of living in the present, we have a second absorption, a second exclusive concentration, which complicates and limits the being to a greater degree, but it simplifies the apparent course of action by relating it to a definite succession of movements. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் அப்சார்ப்ஷன். நம்ம வந்து மேற்புற ஜீவன்ல மாத்திரம் இருக்கோம், சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்ல இருக்கோம் அப்படிங்கிறது அது ஒரு அறியாமையில இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு அறியாமையில் என்ன இருக்கிறோம்? நம்ம எப்படி வாழ்கின்றோம்? இந்த கணம் தான் நமக்கு வந்து ரியல். அப்படிதான் வாழ்கின்றோம். நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த கணம், இந்த பிரசன்ட் மொமெண்ட் தான் நமக்கு வந்து ரியல். கணத்திற்கு கணம் நமக்கு கடந்த காலம் குறித்த ஞானம் இருக்கின்றதா என்றால் சுத்தமாக கிடையாது. ஏதோ அப்பப்ப கொஞ்சம் ஞாபகத்துல எதெல்லாம் வருதோ அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பாஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளுடைய முழு ஞானத்துல இருப்பது கிடையாது. பட் ஃபார் த மெமரியில எல்லாமே இருப்பது கிடையாது. மெமரியில வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதே போல எதிர்காலத்தை குறித்த நமக்கு ஞானம் இருக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது. we are ignorant of our future. இது வந்து ஒரு அறியாமை. அறியாமை என்றால் என்ன அர்த்தம்? we are ignorant of our past, we are ignorant of our future. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் வந்து இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல மாத்திரம் இருக்கிறதுனால இந்த அறியாமையில இருக்கிறோம். ஆனா உண்மையிலே அறியாமையில் இருக்கின்றோமா என்றால் அதுவும் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரூ கான்சியஸ்னஸ் உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஆழமா போனோம் அப்படின்னா, உள்ள ஆழமா செல்ல 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 அங்க இந்த டிவிஷன் இல்லாம போயிடும். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சருங்கிற டிவிஷன் அங்க மறைஞ்சு போயிடும். ஒன்ஸ் we start living within, நம்ம பாஸ்டையும் அசோசியேட் பண்ணிக்க முடியும், ப்ரெசன்ட்லையும் அசோசியேட் பண்ணிக்க முடியும், ஃபியூச்சரோடையும் அசோசியேட் பண்ணிக்க முடியும். அந்த ஞானம் வந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய டீப்பர் செல்ஃபுக்கு உண்டு. ஆனா நம்ம அங்க இருக்கிறது இல்லை. நம்ம வந்து we live only in the
சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்ல இருக்கு, ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறோம். இது வந்து அதில் மாத்திரம் அப்சார்ப்டா இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பாஸ்ட் ஃபியூச்சர் குறித்த அந்த அந்த ஞானம் நமக்கு இருப்பதில்லை. இது வந்து ஒரு செகண்ட் அப்சார்ப்ஷன். என்ன காரணம் அப்படின்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். இதுல என்ன நடைபெறுகின்றது, நம்முடைய அந்த அவேர்னஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா லிமிட் ஆயிடுது இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்வு இந்த பாஸ்ட் அப்படிங்கிறத பகவான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி பாஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய ப்ரெசன்ட் லைஃப்னுடைய பாஸ்ட் கிடையாது. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் அவர் ப்ரீவியஸ் லைஃப்ஸ். அதைத்தான் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்து நம்ம டீட்டெயில்டா படிச்சோம் அதை பத்தி. இங்க சினாப்சிஸ்ல நம்மளுக்கு அதுக்கு மேல கொடுக்க முடியாங்கிறதுனால அதை பத்தி ரொம்ப சொல்லல. பாஸ்ட் அப்படின்னா நாட் ஓன்லி இன் திஸ் லைஃப் பட் ஆல்சோ ஆல் அவர் பாஸ்ட் லைஃப்ஸ். ஃபியூச்சர் அப்படின்னா இந்த லைஃப் மாத்திரம் கிடையாது. இங்க இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்நாளை மாத்திரம் குறிப்பிடல, அவனுடைய எதிர்காலத்துல எடுக்கக்கூடிய பிறவிகள் அது குறித்தும் அது பகவான் குறிப்பிடுகின்றார். நமக்கு என்ன ஆக போறோம் நெக்ஸ்ட் அடுத்த பிரிவில் எப்படி ஆக போறோங்கிற அவேர்னஸும் நமக்கு கிடையாது நமக்கு. ஆனா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய டீப்பர் கான்சியஸ்னஸுக்கு இந்த ஞானம் உண்டு. இது என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்ம வந்து we live in an extreme ஒரு வரையறைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இதை தாண்டி நம்மளால போக முடியல. ஆனா ஒரு விதத்துல பகவான் என்ன சொல்றார், இது வந்து நம்மளுடைய செயல்பாட்டை கணத்திற்கு கணம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி எளிமையாக்குகின்றது அப்படிங்கிறார். அவ்வளவுதான் அது. இட் மேக்ஸ் இட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பாஸ்ட் ஃபுல்லா நம்மளுக்கு நாலேஜ் இருக்குன்னா காம்ப்ளிகேட் ஆகிடும், நம்மளால வந்து ப்ரெசென்ட்டோட டீல் பண்ண முடியாது. அதே போல ஃபியூச்சர்ல ஃபுல்லா நமக்கு எல்லாமே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்டை நம்மளால டீல் பண்ண முடியாது. அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா இது சிம்பிளிஃபை பண்ணுது. இந்த ஒரு அறியாமையை வந்து ஒரு காரணத்திற்காக மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இட் சிம்பிளிஃபைஸ் த அப்பேரண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பை ரிலேட்டிங் இட் டு அ டெஃபினட் சக்சஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ். கணத்திற்கு கணம் பொருத்தி வாழ்வதனால நம்மளுடைய செயல்பாடு நமக்கு எளிதாக்கப்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் டைப் ஆஃப் இக்னோரன்ஸ். நமக்கு அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The third concentration of man is in the ego sense. In his superficial consciousness, man is to himself dynamically, practically the man of the moment. It is by memory that he links himself with the past, by anticipation with the future. A continuous ego sense runs through the three times: I was, I am, I will be. All our movements, activities are organized around the ego, which is a centralizing mental construction. He is ignorant of his real, greater self, which is hidden behind his superficial ego self. This negative ignorance limits and often distorts even the practical proof, because even our view of the practical side of our life movements is subject to errors. Yet this real self is the true determinator and governs all secretly from behind. படிக்கவா சார்? தேங்க்யூ. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேர்ட் கான்சென்ட்ரேஷன். First concentration, living in the superficial self, we are ignorant of our deeper self. Second concentration, living in the present moment, we are unaware of our past and we are ignorant of our future. Third concentration அப்படின்னா ஈகோ சென்ஸ். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஈகோ தான் வந்து ஒரு பிவட்டல் பாயிண்ட், ஒரு சென்ட்ரல் மையமாக செயல்படுகின்றது. எந்த மையத்திலே நான் செயல்படுறோம், மெஜாரிட்டி 99.99% of human beings, unless அவங்க லிபரேட்டட் மனிதனாக இருந்தாலும் ஒழிய 99.99% வந்து அவங்களுடைய ஈகோ சென்ஸ்ல இருந்து அவங்க செயல்படுறாங்க. ஈகோனா நெகட்டிவா கிடையாது. ஈகோ அப்படின்னா நான் என்கின்ற தன்னுணர்வு. என்னை வந்து நான் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். நான் என்கின்ற அமைப்பு அப்படின்னு என்னதான் நான் திங்க் பண்ணிக்கிறேன் இல்லையா? அது வந்து தப்பு கிடையாது. அது வந்து ஒரு காரணத்திற்காக மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு வசதி.
ஏன்னா அப்படிதான் அவன் வந்து தன்னை இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்க முடியும், அவனுக்கு ஆஸ்பயர் பண்ண முடியும், அவன் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அந்த ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது அன்லெஸ் அவன் லிபரேட் ஆகி he realizes his true self, ஈகோ சென்ஸ் இருக்கும் அவனுக்கு. அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அதோடு தான் ரிலேட் பண்ணிக்கிறோம். பட் கடந்த காலத்துல இவ்வாறு இருந்தேன், நிகழ்காலத்தில் இவ்வாறு இருக்கின்றேன், எதிர்காலத்தில் அவ்வாறு இருக்க போகின்றேன் என்று. அப்பனா யாரு? நம்மளுடைய ஈகோ சென்ஸ் தான் வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு த்ரெட் போல அந்த இடத்துல செயல்படுகின்றது. எந்த த்ரெட்ல நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அது மூணுலையும் எந்த ஒரு நூல் இழை வந்து அனைத்தையுமே இணைக்கின்றது? நம்மளுடைய ஈகோ சென்ஸ். ஆனா உண்மையிலே அது ஈகோ சென்ஸோட எது இணைக்கின்றது என்றால் நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் தான் இணைக்குது. ஆனா நம்ம அப்படி திங்க் பண்றது இல்லை, நம்ம ஈகோவை தான் லிங்க் பண்ணி பாக்குறோம். நான் அப்படிலாம் வேலை பார்த்தேன், அப்படிலாம் அங்கெல்லாம் இருந்தேன், இப்ப இப்படி இருக்கிறேன், இருக்க போறேன், எல்லாமே ஈகோ சென்ஸ். எல்லா விதமான செயல்பாடுகளும் அதை சுற்றி தான் வந்து அமைகின்றது. இது வந்து உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் கிடையாது, இல்லையா? அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈகோ சென்ஸ்ல இருந்தாலும் அது உண்மை இல்லைங்கிற விஷயம் அட்லீஸ்ட் நம்ம அந்த அவேர்னஸ், அந்த ஒரு ஞானம் நமக்கு எல்லோருக்குமே இருக்கும். ஆகையினால் ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய செயல்களை மையப்படுத்தும் மனதினுடைய ஒரு உருவாக்கம் அப்படிங்கிறார். இட் இஸ் a centralizing mental construction அப்படிங்கிறார். ஸோ ஈகோ சென்ஸ்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் a purely a mental construction, அவ்வளவுதான். இட் ஹஸ் நோ ரியாலிட்டி. ஸோ அதுல மாத்திரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோம், அது ஒரு அறியாமையில இருக்கிறோம். எது குறித்து அறியாமையில இருக்கிறோம்? நாம் ஈகோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய உண்மையான செல்ஃப் எது? நம்மளுடைய கிரேட்டர், நமக்கு நம்ம ஈகோவை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஜீவன் நமக்குள்ள இருக்கு, ரியல் செல்ஃப் இருக்கு. அதுதான் மறைந்து இருக்கின்றது. மேல இருக்கிறது சூப்பர்ஃபிஷியல் ஈகோ செல்ஃப். இந்த ரியல் செல்ஃப் குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் ஈகோவை சுத்தி இருப்பதனால நம்மளுடைய ரியல் செல்ஃப் குறித்து அறியாமையில் இருக்கிறோம். இது வந்து எப்படி? ஒரு எதிர்மறையான அறியாமை அப்படிங்கிறார், நெகட்டிவ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். நெகட்டிவ் இக்னோரன்ஸ் என்ன செய்கின்றது? சார் ரங்கராஜன் சார், உங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த நெகட்டிவ் இக்னோரன்ஸ் என்ன செய்கின்றது? எல்லாமே நம்ம ஈகோ வந்து மையமா வச்சு பார்க்கறதுனால நம்ம காணக்கூடிய விஷயங்களினுடைய உண்மைத்தன்மையை அது உருத்தெரிந்து நமக்கு வழங்குகின்றது அப்படிங்கிறார். ஈகோ அப்படிங்கிற ஒரு கண்ணாடியின் மூலமா நம்ம பார்க்கறதுனால நமக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் உள்ள உண்மைத்தன்மையை அறிய முடிவதில்லை. உண்மைத்தன்மை என்பது நமக்கு ஒரு உருமாறிய நிலையில் தான் நமக்கு கிடைக்கின்றது. It distorts even the practical truth. The ego sense அப்படிங்கிறது என்ன செய்யுது? நம்மளுடைய ஞானத்தை அது சுருக்குவது மாத்திரம் இல்ல, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களையே அது வந்து நமக்கு சரியான முறையில அந்த ட்ரூத், அது ரியல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நம்மளால உணர முடிவது இல்லை. அதே நமக்கு வந்து ஒரு உருத்திரிந்த நிலையில் தான் நமக்கு வழங்குகின்றது இப்படி ஈகோ சென்ஸ். அதனாலதான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாமே வந்து நம்முடைய புரிதல் வந்து பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. சரியான புரிதல் இருப்பதே கிடையாது நமக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு எரர்ஸ். என்ன காரணம் அப்படின்னா இந்த அறியாமை. ஆனா எது நம்மளுடைய அனைத்தையுமே வந்து தீர்மானிக்கின்றது என்றால் நம்முடைய ஈகோ சென்ஸ் கிடையாது. ஈகோ சென்ஸுக்கு எப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற விஷயம் ஒரு ரியல் கான்சியஸ்னஸ் இருக்கோ, அதே போல நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ரியல் செல்ஃப் அதுதான் வந்து அனைத்தையும் தீர்மானிக்கின்றது. தட் இஸ் a true determinator and governs all secretly from behind அப்படிங்கிறார். நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்?
நம்மளுடைய ஈகோ சென்ஸ் தான் எல்லாத்தையும் செய்யுதுன்னு நினைக்கிறோம். பட் அதற்கும் பின்னால ஒரு ட்ரூ செல்ஃப் இருக்கு, ட்ரூ டிட்டர்மினேட்டர் இருக்குது. அதுதான் அனைத்தையும் வழி நடத்துகின்றது. ஸோ இது ஒரு அறியாமை. அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் பகவான் மனுஷனை வச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஈஸியா புரியும். அது ஏன் மனுஷனை வச்சு சொல்றாரு அப்படின்னா, பகவான் நமக்கு புரியக்கூடிய விஷயமா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அறியாமை என்பது மனுஷன் கிட்ட மாத்திரம் இல்லை இல்லையா, மெட்டீரியல் லெவல்லையும் இக்னோரன்ஸ் இருக்கு. முதல்ல வந்து மனுஷன் கிட்ட எப்படி இருக்குங்கிறது பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது போகலாம். எஸ் எஸ் ப்ளீஸ். In the same way and for the same reason, man identifies himself solely with the நான் தரேன், எனக்கு நிறைய கொடுத்துருக்கா, பாத்து தரேன். இந்த வர குழந்தை தானே சார். சாரி சார், மைக் ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சாரி சார். In the same way and for the same reason, man identifies himself solely with the name and form he wears in his present life. He is ignorant of his past before birth. He is ignorant of his future after death. Yet all that he forgets is contained, present and effective in the all-retaining integral consciousness within him. The superficial man, living from moment to moment, plays several parts in his present life. While busy with each part, he is capable of an exclusive concentration and absorption in it, and therefore he forgets the rest of himself. The man is for the moment the actor, the poet, the soldier, or whatever role he has come to play in his present life. இந்த பேராவை படிக்கட்டுமா சார்? This active self-oblivion of the man in his work and part. மேடம் ஒன் மினிட் அதுல முதல்ல ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Okay. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஈகோவோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், அது ஒரு அறியாமையில இருக்கிறோம். அடுத்தது இதே போல இன்னொரு அறியாமையில இருக்கிறோம், நேம் அண்ட் ஃபார்ம். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஈகோவோட இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் டீப்பரா ஈகோவோட ஐடென்டிஃபை ஆயிருக்கிறோம். மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, நான் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பேர் தான், என்னுடைய பெயரின் மூலமாகத்தான் நான் அடையாளம் காணப்படுகின்றேன். அதே போல என்னுடைய உருவம், வடிவம். ஸோ ரெண்டு விஷயம்தான் என்னை வந்து நான் வெளி உலகத்துடன் வந்து இரண்டு விஷயங்கள் மூலமாகத்தான் நான் என்னை அடையாளம் படுத்திக் கொள்கின்றேன். நம்பர் 1 என்னுடைய நேம், என்னுடைய பெயர். இரண்டாவது என்னுடைய வடிவம். இது வந்து இந்த வாழ்க்கை, இப்போ இந்த பிரசன்ட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னை எது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, என்னுடைய பெயரும் என்னுடைய வடிவம் தான் என்னுடைய இந்த பிரசன்ட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அது மூலமாகத்தான் நான் என்னை வெளியில் நான் என்னை அடையாளம் படுத்திக் கொள்கின்றேன். ஆனா அது மாத்திரமா, இப்போ ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டால் இந்த பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெயர் மாத்திரம்தான். நம்ம பெயர் வந்து யாரோ வச்சிருக்கிறாங்க, அதனால பெயர் என்ன வேணாலும் இருக்கலாம். பெயர் ஒருத்தருக்கு 4 பேர் கூட வச்சுக்கிறாங்க. ஸோ பெயர் அப்படிங்கிறது நம்ம ஒரு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். பட் வெதர் அதுதான் ட்ரூ ஐடென்டிட்டியா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை. நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, பெயர் வந்து ஏதோ ஒரு வசதிக்காக வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, இந்த வடிவம் தான் நம்மளுடைய அடையாளமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியாது. நீங்க ஒருவருடைய ஒரு வாழ்க்கையில பார்த்தோம் என்றாலே வடிவம் வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு வடிவத்தில் இருக்கின்றோம்,
அதுக்கு அடுத்து அடலசன்ட் ஏஜ்ல வேற ஒரு மாதிரி இருக்கிறோம், மிடில் ஏஜ்ல ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் லேட்டர் ஏஜ்ல ஒரு மாதிரி இருக்கும், முதியவரான இன்னொரு ஏஜ் இன்னொரு வடிவத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? வடிவமும் மாறிக்கொண்டே வருகின்றது. ஆனா அந்த வடிவத்தோடு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனா இது இந்த பெயரும் வடிவம் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான அடையாளம் என்றால் அது கிடையாது. அவனுடைய ரியல் செல்ஃப் உள்ள இருக்கு. என்ன காரணத்தினால நம்ம வந்து வெறும் பெயரும் வடிவத்துடன் மாத்திரம் நாம் நம்மை அடையாளம் கண்டு கொள்கின்றோம் என்றால், எகெயின் கோயிங் பேக் டு த போன தடவை போன இதுல பார்த்த அதே கருத்து தான். நம்முடைய கடந்த காலம் குறித்து அறியாமல் இருக்கின்றோம். அதாவது இந்த முந்தைய பிறவி குறித்து அறியாமல் இருக்கின்றோம். எதிர்காலத்தில் என்ன பிறவி எடுக்கப் போகின்றோம் என்பது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். அதனால தான் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த நேம் அண்ட் ஃபார்ம் தான் வந்து அதோட தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஆனா இது வந்து நம்முடைய மேற்புற உணர்வு நிலை தான் இந்த நிலையில் இருக்கின்றது. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரியல் செல்ஃபுக்கு வந்து அதுக்கு எல்லாமே தெரியும். கடந்த காலம், எதிர்காலம் எல்லாமே அது குறித்த ஞானம் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த உணர்வு நிலையில எல்லாமே இருக்கின்றது. ஆனால் மனிதன் வந்து அது குறித்து அறியாமையில் இருக்கின்றான். என்ன காரணம் என்றால் எகைன் ஐடென்டிஃபிகேஷன் வித் நேம் அண்ட் ஃபார்ம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழ்நாள்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை, ஒரு பணி, ஒரு செயல்பாடு, அதில்தான் ஒவ்வொரு மனிதனும் மும்முரமாக ஈடுபடுகின்றான். டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஒன் வில் பிளே. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், பல்வேறு வேலைகளை செய்யலாம். பல்வேறு வேலைகளை வெவ்வேறு காலகட்டத்தில் செய்யலாம். ஆனா அந்த நிமிஷத்துல எந்த வேலையை செய்யறோமோ அதுல மாத்திரம்தான் மூழ்கி இருக்கிறோம் நம்ம. என்னுடைய என்னுடைய மற்ற அம்சங்கள் குறித்த முழு அறியாமையில் நான் இருக்கின்றேன். உதாரணத்திற்கு ஒருவர் வந்து நடிகராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், போர் வீரராக இருக்கலாம். அவருக்கென்றே ஒரு ரோல் இந்த வாழ்வில் வழங்கப்பட்டுள்ளது. அதுல அவருக்கு வந்து அதுதான் தெரியும். அந்த வேலையை செய்யும் பொழுது அவருக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. ஒரு நடிகர் அப்படின்னா நடிகராக மாத்திரம்தான் அவரால் அந்த சமயத்தில் இருக்க முடியும். கவிஞர்னா கவிஞராகத்தான் அந்த சமயத்தில் இருக்க முடியும். இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த செயல்பாட்டில் மாத்திரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல். ஆனால் ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், மனிதன் வந்து அந்த ரோல் ஒரு குறிப்பிட்ட கணத்துல ஒரு வேலையை செய்கின்றான் என்றால் மற்ற அம்சங்கள் அவனிடம் இல்லாமல் போவதில்லை. அவன்கிட்ட மற்ற அம்சங்களும் இருக்கலாம், ஆனால் அது குறித்து அறியாமையில் இருக்கின்றான். என்ன காரணம் என்றால், எந்த வேலையை அவன் தற்பொழுது செய்கின்றானோ, எந்த ஒரு பாத்திரத்தை அவன் எடுத்துக்கொண்டு அதில் அவன் ஈடுபடுகின்றானோ அதில் மாத்திரமே அவன் கவனம் செலுத்துகின்றான், மற்றவை குறித்து அறியாமையில் இருக்கின்றான். சோ இது ஒரு விதமான அறியாமை. மனிதன்கிட்ட ஏற்படக்கூடிய அறியாமையில இது ஒரு அறியாமை. அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். This active self-oblivion of the man in his work and the part he plays differs from the other, the deeper self-oblivion. In the active self-oblivion, the wall of separation is less phenomenally and not at all enduringly complete. The mind can dissolve its concentration and go back from its work at any time to the consciousness of the larger self of which this was a partial action. For example, an actor can always free himself from the role he has put on and go back to his real consciousness. In the case of deeper
self-oblivion, the man living in his superficial personality or in his apparent self cannot go back at will to the real man within him. He can arrive at his real self more permanently and completely as the fruit of a long and arduous self-training, self-deepening, self-heightening, self-expansion. Therefore, the difference is phenomenal only and not essential between the active self-oblivion and the deeper self-oblivion. Thank you, sir. தேங்க்யூ. பகவான் இங்க ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வேறுபாட்டை குறிப்பிடுகின்றார். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா லெவல்லையும் எல்லா நம்ம அறியாமையில் இருப்பது போல நம்ம வந்து வெவ்வேறு விதமான அறியாமைகள் இருந்தாலும் நம்மால வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய ரியல் செல்ஃப் என்ன அப்படிங்கிறத அறிய முடியும். செயல்பாட்டில் தான் இந்த டிஃபரன்ஸ் வருது. அறியாமை என்பது செயல்பாட்டில் தான், ஃபினாமினல தான் இந்த டிஃபரன்ஸ் வருதே ஒழிய, அது வந்து ஒரு ஷேலோவாக இருந்தாலும் சரி, ஆழமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் நம்ம வந்து உள்ள இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். வெளியில தான் நம்மளுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால ஒரு அறியாமை என்கின்ற நிலையில இருக்கிறோம். எல்லா நிலையிலுமே பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், உண்மையான விஷயம் எல்லா நிலைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுதானே பார்க்கிறோம், நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் காமனா ஒண்ணு இருக்கு, அது மாறுறதே கிடையாது. அதுக்கு தான் சொல்றாரு, இதுல வந்து ரெண்டு இது நம்ம ஒரு பகவான் வந்து ஒரு சின்ன வேறுபடுத்தி காமிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ ஒரு நடிகர் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். ஒரு நடிகர் வந்து ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாரு, அந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்கின்றார். ஆனால் இந்த அவர் எப்ப வேணாலும் வந்து தன் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தை களைந்து விட்டு பெரும்பகுதியான உணர்வு நிலையில தான் யார் எப்படி இருக்கிறாரோ அந்த நிலைக்கு திரும்ப முடியும் இல்லையா? ஒரு நடிகரை எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு வேடங்களை அவர் எடுத்துக்கொண்டு நடிக்கின்றார். அந்த வேடத்தில் இருக்கும்பொழுது அதிலேயே மூழ்கி விடுகின்றார். ஆனால் அதே சமயம் அவரால் வந்து எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய வேடத்தை கலைத்து கொண்டு தன்னுடைய நார்மல் கான்சியஸ்னஸ்க்கு அவரால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஒரு செயல்பாட்டில் மூழ்கி தன்னைத்தானே மறந்திருக்கும் நிலையைத்தான் பகவான் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஒரு செயல்பாட்டில் மூழ்கி தன்னைத்தானே மறந்திருக்கும் நிலை, ஒரு நடிகர் இருப்பது போன்ற நிலை. இதைத்தான் பகவான் ஆக்டிவ் செல்ஃப் அப்ளீவியன். ஆக்டிவ்னா செயல்படும் நிலையில் உள்ள, செல்ஃப் அப்ளீவியன்னா தன்னைத்தானே மறந்து இருப்பது, அதான் செல்ஃப் அப்ளீவியன். இது ஒரு நிலை, ஆக்டிவா இருக்கிறோம். அந்த நடிகர் இருக்கிறாரு, அவர் தன்னைத்தானே மறந்து இருக்கிற நிலை இருந்தாலும் அவரால் வந்து எப்போ வேணாலும் தான் யார் என்கிற நிலைக்கு அவரால் எப்போ வேணாலும் அவரால் திரும்ப முடியும். இது வந்து மேற்புறமா இருக்கக்கூடிய நிலை. ஆனா டீப்பர் செல்ஃப் அப்ளிவியன், அதாவது இன்னும் ஆழமான தன்னை மறந்த நிலை. ஆழமான தன்னை மறந்த நிலைன்னு என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி ஆஃப் தி ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எல்லாம் மேற்புறத்தில் தான் இருக்கிறோம். நம்மளோட ரியல் செல்ஃப் நமக்குள்ள இருக்குது. ரியல் செல்ஃப் வந்து நம்ம அறியாம ஆழமான ஒரு செல்ஃப் அப்ளிவியன்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறோம் இல்லையா? இந்த ரியல் செல்ஃபுக்கு திரும்புறதுங்கிறது வந்து அவ்வளவு எளிதானது அல்ல. அது வந்து ஒரு கடுமையான பயிற்சி வேணும். தனக்குள்ளேயே ஆழமாக செல்லுதல், உணர்வு நிலையில் மேலே எழும்புதல், உணர்வு நிலையை விரிவாக்க செய்தல், இதெல்லாம் செஞ்சாதான் அவர் வந்து அவருடைய ரியல் செல்ஃப் என்ன என்பதை அறிய முடியும். இந்த ரியல் செல்ஃப் என்பதை அறியாமல் மேற்புறத்தில் இருப்பதுதான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? டீப்பர் செல்ஃப் அப்ளீவியன் அப்படிங்கிறார். ஏன்னா இது வந்து ஆழமா இருக்கக்கூடிய ஒரு அறியாமை. முதல்ல பார்த்தது ஷேலோவா இருக்கக்கூடிய ஒரு அறியாமை. எப்ப வேணாலும் ஒரு நடிகர் வந்து தன்னுடைய பாத்திரத்தை கலந்து விட்டு தான் யார் என்பதை கான்சியஸ்னஸ் ஈஸியா ரிட்டர்ன் பண்ண முடியும்.
ஆனா நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம ரியல் செல்ஃப் என்னங்கிறது தெரியறது இல்லை, மேற்புறத்தில் மாத்திரம் இருக்கிறோம் நம்ம எல்லாமே. ஆகையால் நம்ம கிட்ட இருக்கிற இந்த செல்ஃப் அப்ளிவியன், அதாவது நம்மளுடைய நான் யார் என்பதை அறியாமல் இருப்பது, ஆழமாக இருக்கக்கூடிய தன்னை மறந்த நிலை, டீப்பர் செல்ஃப் அப்ளிவியன். இது எப்படி நம்ம முடியும்? இந்த நிலை இதுல வந்து நம்ம உண்மையான நான் யார் என்பதை கண்டறிவது வந்து நீண்ட பயிற்சி வேணும். நமக்குள்ளே ஆழமாக செல்ல வேண்டும், உணர்வு நிலையில் மேலே எழும்ப வேண்டும், உணர்வு நிலையை விரிவாக்க செய்யணும், அப்பதான் இது முடியும். ஆனா ரெண்டிலுமே ஒரே காமன் பிரின்சிபிள் தான் அப்படிங்கிறார். ரெண்டிலுமே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா பினாமினல். அங்க ஈஸியா இருக்கு, இங்க கடினமா இருக்கு. ஆகக்கூடியும் என்ன ஒரே ஒரு விஷயம் உண்மை, ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற காமன் இது என்ன அப்படின்னா, தேர் இஸ் சம்திங் ரியல் வித்தின். உள்ள வந்து தேர் இஸ் சம்திங் ரியல் வித்தின். வெளியில தான் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு இடத்துல ஷாலோவா இருக்கு, இன்னொரு இடத்துல டீப்பா இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து டீப்பா இருக்கு. அதான் விஷயம். ஆகக்கூடியும் வந்து என்ன சொல்றா, ரெண்டுக்குமே வந்து பெருசா டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு. டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி பினாமினல் அப்படிங்கிறாரு, நாட் எசென்ஷியல் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம் படிங்க மேடம், நான் அப்புறம் படிக்கிறேன். இல்ல படிங்க மேடம், நீங்க படிங்க. தேங்க்யூ மேடம். We have seen that the man is for the moment the actor, the poet, the soldier, or whatever else he may have been constituted. This exclusive concentration extends to a complete self-forgetfulness in the particular action in which we happen to be engaged at the moment. In the same way, the man who is overcome by intense anger forgets himself and becomes one with anger. In the normal human psychology, self-forgetfulness can go up to this extent, because the self-forgetfulness must return to the wider self-aware consciousness, of which this self-forgetfulness is only a temporary moment. Thank you, sir. ஓகே, தேங்க்யூ. இங்க முக்கியமான ஒரு விஷயம், இங்க என்ன நடைபெறுகின்றது, செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் நடக்குது இல்லையா? ஒரு பாத்திரத்தை ஏற்று அந்த வேடத்தை நாம் ஏற்று நடிக்கும் பொழுதும் சரி, நாம் உண்மையிலே யார் என்பதை தற்காலிகமாக மறந்து விடுகின்றோம். அதே போல ஒரு ஸ்ட்ராங் இமோஷன் நம்மை ஆக்கிரமிக்கின்றது, ஒரு இன்டென்ஸ் ஆங்கர். அப்ப என்ன நடைபெறுகின்றது, அந்த உணர்ச்சியாகவே நாம் மாறிவிடுகின்றோம். அந்த உணர்ச்சியால் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த உணர்ச்சியாகவே மாறிவிடுகின்றோம். நாம் என்ன செய்கின்றோம் என்பதையே மறந்து விடுகின்றோம். ஆனா என்ன இதெல்லாம் மனுஷனுக்கு நடக்கக்கூடிய விஷயம். தன்னைத்தானே மறந்திருத்தல், இது வந்து தன்னைத்தானே மறந்திருத்தல் என்பது மனிதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லை வரைக்கும் தான் சாத்தியம். ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி நமக்கு நார்மல்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும். கோவப்படுறோம் வந்து எப்பொழுதுமே கோபமா இருக்க முடியாது. we can always return back to our normal state. ஒரு வேடத்தை ஏற்று ஒரு ரோலை செய்யறோம், பட் again we can always come back to our நார்மல் செல்ஃபுக்கு வர முடியும். மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே டெம்பரரியா இருக்கக்கூடியது. ஈவன் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய யோக முயற்சியினால தன்னுடைய ரியல் செல்ஃப், தன்னுடைய ஆத்மனை கண்டறிய முடியும். ஸோ என்ன புரிஞ்சுக்கிறோம், மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் என்பது டெம்பரரி. he can always go back to his greater consciousness or normal consciousness or real self. ஸோ இதெல்லாம் மனிதனுக்கு வந்து ரொம்ப சாத்தியமான விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஈவன் மனிதன் வந்து என்னதான் அறியாமையில ஒரு சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்ல இருந்தாலும் அவனுடைய யோக முயற்சியினால ஒரு நாள் வந்து தன்னுடைய ஆன்மனை கண்டறிய முடியும், அதனுடன் ஒன்றிணைய முடியும். மனிதனுக்கு சாத்தியம், அது நடைமுறையில் எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும்.
ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு 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 கண்டிஷன் ஒரு ஒரு கண்டிஷனோட தான் இந்த அறியாமை என்கின்ற ஒரு தலைப்பை நம்ம வந்து ஆரம்பிச்சோம். எப்படின்னா, அறியாமை என்பது மனிதன் கிட்ட மாத்திரம் இல்ல, எல்லா லெவல்லையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு அதை குவாலிஃபை பண்ணி தான் ஆரம்பிச்சோம். மனிதன் கிட்ட இந்த அறியாமை இருக்கு, மனிதன் எப்பொழுதுமே அறியாமையிலிருந்து தன்னுடைய ரியல் இதுக்கு போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். டெம்பரரி தான், அது தற்காலிகமான ஒரு இயக்கமாகத்தான் மனிதனிடம் காணப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அறியாமை என்பது எல்லா இடத்துலயும் தானே இருக்குது, மனிதன் கிட்ட மாத்திரம் இல்லையா? எப்படி மேட்டர்ல தான் அறியாமை இருக்கு இல்லையா? ஜடப்பொருள்லையும் தானே அறியாமை இருக்கு. அது எப்படி அங்க அதுக்கும் இந்த மனிதன் கிட்ட இருக்கிற அறியாமைக்கும் என்ன வித்தியாசம்? இதைத்தான் பகவான் வந்து இப்ப அதை வந்து விளக்குகின்றார். அடுத்த 2 பேராகிராஃப்ல அதை பகவான் வந்து விளக்குகின்றார். மனிதன் கிட்ட இருக்கிற அறியாமை என்பது டெம்பரரி, அது மாத்திரம் புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் நாட் பெர்மனன்ட். ஆனால் மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்ல காணக்கூடிய அறியாமை என்பது இன்னும் ஆழமானது அப்படிங்கிறார். அது எப்படிங்கிறத நம்ம பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம உள்ள போகலாம். அடுத்த 2 பேராகிராஃப் படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். But if we consider the universal consciousness, there must be a power of carrying this moment to its absolute point. It is carried to the greatest extreme possible point for any relative moment to reach. This extreme point refers to the inconscience of material nature. The inconscience is no more real than the ignorance in our temporary being. Because as in us, so in the atom, the metal, the plant, in every form of material nature, there is a secret will, a secret intelligence at work. It is the conscient of the Upanishad, conscient even in unconscious things. Without the presence of the conscient and the conscious force or tapas imparted by it, no work of nature could be done. What is present as inconscient is the Prakriti, which is unaware of Purusha, the conscious being within. Thank you, sir. Thank you. நம்ம புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன பார்த்தோம்? என்ன காரணத்தினால அறியாமை ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம். பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். எல்லாம் இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஃபுல்லா எது செயல்படுது? அந்த இறை சக்தி செயல்படுது, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் செயல்படுது. அது மனிதன் கிட்ட மாத்திரம் செயல்படலை. மனிதன் கிட்ட மாத்திரம் செயல்பட்டு அறியாமை என்கின்ற நிலையை தோற்றுவிக்கல. மனிதனுக்கு கீழே உள்ள நிலையிலையும் அது செயல்படுகின்றது இல்லையா? மனிதன் கிட்ட மாத்திரம் மனிதன் கிட்ட எப்படி அறியாமை இருக்குங்கிறது நம்ம ஃபுல்லா பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு, சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ்னஸ் அண்ட் மொமெண்ட் லிவிங், அதுல ஒரு இக்னோரன்ஸு, ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸ், இப்படிலாம் நிறைய விஷயத்த பார்த்தோம். நேம் அண்ட் ஃபார்ம், அதுல ஒரு இக்னோரன்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம். இதெல்லாம் மனிதனுக்கு மாத்திரம்தான். ஆனா மனிதனோட மாத்திரம் நின்று விடுவதில்லை அறியாமை என்பது. ஏன்னா எல்லாத்தையும் எல்லா லெவலையும் செயல்படக்கூடியது அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அதனுடைய பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் வந்து எல்லா தளத்திலையும் செயல்படுகின்றது. மனிதனுக்கு கீழே உள்ள லெவல் எப்படி செயல்படுது? அதுதான் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மனிதன் கிட்ட செயல்படுறது வந்து ஹியூமன் கான்சியஸ்னஸ், மென்டல் கான்சியஸ்னஸ். யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், பிரபஞ்ச சக்தி எப்படி செயல்படுகின்றது என்றால், அது வந்து இந்த இயக்கத்தை வந்து அதனுடைய உச்சக்கட்ட அடிமட்டத்துக்கு கொண்டு போகுது. அந்த பர்டிகுலரைசிங் ஆக்ஷனை வந்து அதனுடைய அடிமட்டத்துக்கு கொண்டு போகுது, அப்சல்யூட் பாயிண்ட் கொண்டு போகுது, கிரேட்டஸ்ட் பாசிபிள் பாயிண்ட்டுக்கு போகுது. எது கிரேட்டஸ்ட் பாசிபிள் பாயிண்டா இருக்க முடியும்? இன்கான்ஷியன்ஸ் இல்லையா? அதுதானே அடிமட்டம். அடிமட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் அடிமட்டம் கிடையாது. மனுஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய வெவ்வேறு நிலைகள், அதற்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா த இன்கான்ஷியன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் அப்படிங்கிறது, ஜடப்பொருள் இருக்கக்கூடிய அந்த உணர்வற்ற நிலை தான் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அந்த லெவலுக்கு இந்த அறியாமையை அது கொண்டு செல்லுது. அப்படின்னா
இந்த ஜடப்பொருள் இருக்கக்கூடிய இன்கான்சியன்ஸுக்கும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அறியாமைக்கும் மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய அறியாமைக்கு வித்தியாசம் இருக்குதா அப்படின்னா வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறார். பகவான் வந்து ரொம்ப கிளாரிஃபை பண்றார். மனிதன் கிட்ட இருக்கிற அறியாமை வந்து டெம்பரரியா இருக்கு, நோ டவுட். இட்ஸ் டெம்பரரி, வி கேன் ஆல்வேஸ் ரீகைன் டு ரியல் செல்ஃப். ஜடப்பொருள் இருக்கிறது ரொம்ப ஆழமா இருக்கு, அதுல இருந்து வர்றது கஷ்டம். ஆனா தன்மையில ஒன்றுதான் அப்படிங்கிறார். எப்படி ஒன்றாகும் அப்படின்னா, எப்படி மனுஷன் கிட்ட வந்து இந்த ரியல் செல்ஃப் ஒண்ணு உள்ள இருக்குதோ அதே போல ஜடப்பொருளையும் பார்த்தோம் அப்படின்னா there is a secret consciousness inside அப்படிங்கிறார். the conscient of the உபனிஷத் அப்படிங்கிறார். உபனிஷத்துல சொல்லக்கூடிய எது வந்து உணர்வற்ற நிலைன்னு சொல்றோமோ அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வான அம்சம். கான்சியன்ட் ஈவன் இன் அன்கான்சியஸ் திங்ஸ் எல்லா லெவல்லையும் இருக்கு அப்படிங்கிறார். there is a secret will, a secret intelligence at work அப்படிங்கிறார். ஆனா மனிதன் வந்து அந்த ரியல் செல்ஃபுக்கு போக முடியும். அதுதான் வித்தியாசம். ஆட்டம்ல இருக்குது, மெட்டல்ல இருக்கு, பிளான்ட்ல இருக்கு, எல்லா நேச்சர்லயும் there is a secret will, secret consciousness அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வெளியில என்ன செயல்படுகிற ஈவன் மெட்டீரியல் நேச்சர் சடப்பொருளினுடைய இயக்கம்னு எடுத்துக்கொண்டாலே பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்க்கிறோம்? நேச்சர்னுடைய ஃபோர்ஸை பார்க்குறோம், இயற்கையினுடைய செயல்பாட்டை பார்க்குறோம். நேச்சர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம், அதைத்தான் நம்ம வந்து பிரகிருதி அப்படிங்கிறோம். ஆக்ஷன் வந்து பிரகிருதி அப்படிங்கிறோம். பிரகிருதி மாத்திரம் செயல்பட முடியுமா? வெறும் பிரகிருதி மாத்திரம் ஸ்டாண்ட் அலோன் பேசிஸ்ல செயல்பட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. பிரகிருதி செயல்படணும் அப்படின்னா உள்ள வந்து there should be a புருஷா எலிமெண்ட் இருக்கணும். there should be a conscious being within. எதை நம்ம வந்து ஒரு குருட்டுத்தனமான சக்தின்னு நம்ம மெட்டீரியல் லெவல்ல சொல்றோமோ அதுக்குள்ள வந்து there is a conscious being, புருஷா எலிமெண்ட் இருக்கு. அதுதான் பகவான் வந்து கான்ஷியன்ட் ஈவன் இன் அன்கான்சியஸ் திங்ஸ் அப்படிங்கிறார். அந்த பிரசன்ஸ் இல்லை அப்படின்னா வெளியில நேச்சர் வந்து செயல்படவே முடியாது. பட் பிரகிருதி வந்து ignorant, unaware of the presence of the புருஷா இன்சைட். அதுதான் வித்தியாசம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். எல்லா லெவல்லையும் அந்த பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கு. மனிதன் கிட்டையும் இருக்குது, மெட்டீரியல் லெவல்லையும் இருக்கு. அதோடைய பேசிக் கான்செப்ட்னு பார்த்தோம்னா there is no difference. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். It is less difficult for the superficial man to become the real man, that is his real self. He can always recover his true self, his true consciousness. But it is difficult for material things to become conscient. Yet the difference is only phenomenal. In material things, the unconscious is more pronounced in nature. Here, this self-forgetfulness becomes not a temporary action, but the law of its action. Sachidananda has descended into the material nescience only to find himself in the apparent opposites of his being and his nature. But the object of this cosmic cycle is to realize the ananda of the self in other conditions, that is, in this material universe, than the supra-cosmic, in the cosmic being. Hence, ignorance is a necessary condition. தேங்க்யூ. இப்போ மனிதன் கிட்டையும் அறியாம இருக்கு, சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறோம், மெட்டீரியல் லெவல்லையும் அறியாம இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, மனிதன் கிட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே நம்ம வந்து we can always recover our true self. ட்ரூ கான்சியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத எல்லா மனிதனுக்கும் சாத்தியம். எல்லா மனிதருமே அதை அடைவது, நம்மளுடைய ரியல் செல்ஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய யோக சாதனையின் மூலம் நம்மால ரீச் பண்ண முடியும். ஆனா மேட்ருக்கு அது மாதிரி முடியுமா? வெதர் ஒரு சடப்பொருளை எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புருஷா எலிமெண்ட்டை ஒரு சடப்பொருளினால் உணர முடியுமா அப்படின்னா முடியாது.
எப்படி முடியும்? சடப்பொருள் வந்து அதோடைய ஹையர் ஃபார்ம்ஸுக்கு இவால்வ் ஆனாதான் அதை ரியலைஸ் பண்ண முடியுமே ஒழிய, சடப்பொருள் சடப்பொருளாகவே இருக்கிற வரைக்கும் இட் கெனாட் ரியலைஸ் த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் வித்தின் இட். முடியவே முடியாது. மனிதனுக்கு தான் முடியும். ஆனால் மனிதன்கிட்ட வந்து டெம்பரரியா இருக்கு, அறியாமை என்பது டெம்பரரியா இருக்கு. ஆனால் சடப்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஒரு விதியாக செயல்படுகின்றது இல்லையா? மேட்டருடைய விதியே தானே சடப்பொருளுடைய விதின்னு எப்படின்னு ஐயா, அந்த விதியின் பெயர்ல தானே சடப்பொருளே செயல்படுது. முற்றிலும் உணர்வற்ற நிலை அப்படிங்கிறது அதோடைய விதி. அங்க வந்து ஒரு விதியா செயல்படுது. இங்க விதியா கிடையாது, இங்க வந்து டெம்பரரியா இருக்கு. மேன் கேன் ஆல்வேஸ் ரெக்கவர் இஸ் ரியல் செல்ஃப். ஸோ இந்த ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன காரணத்தினால இப்படி நடைபெறணும்? என்ன காரணத்தினால அந்த சிட் சக்தி தன்னுடைய எதிர்நிலை, தன்னுடைய எதிரான நிலையில, அறியாமை என்கின்ற நிலையில, உணர்வற்ற நிலையில தன்னை அமிழ்த்தி கொண்டு மறைத்து கொண்டு இருக்க வேண்டும்? என்ன காரணம்? என்ன காரணத்தினால சச்சிதானந்தம் இந்த நிலையில் தன்னை இரக்கம் கொள்ள செய்ய வேண்டும் அப்படின்னா, அதுக்கு வந்து பகவான் வந்து கூறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த சச்சிதானந்தம் தனக்கு எதிரான நிலைகளில் தன்னை கண்டறிந்து அதன் மூலமாக ஆனந்தத்தை அது அடைய விரும்புகின்றது. தான் இருக்கும் நிலைக்கு முற்றிலும் புறம்பான நிலை, இந்த புவியினுடைய அந்த சடநிலையில் இரக்கம் கொண்டு, அந்த நிலையில் இரக்கம் கொண்டு மறைந்துள்ள தன்னை தானே கண்டறிந்து அதன் மூலமாக ஒரு ஆனந்தத்தை கண்டறிய விரும்புகின்றது. அதனால தான் வந்து இக்னோரன்ஸ் என்பது இங்க, இக்னோரன்ஸ் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம். இக்னோரன்ஸ் என்பது ஒரு அவசியமான தேவையாக, நிலையாக இங்க காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இக்னோரன்ஸ் இஸ் எ நெசசரி கண்டிஷன் அப்படிங்கிறார். சரி, எங்க இக்னோரன்ஸ் ஆரம்பிக்குது? இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது? நிச்சயமா அந்த சச்சிதானந்த நிலையில இக்னோரன்ஸ் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா சான்ஸே கிடையாது. ஏன்னா சச்சிதானந்தம் நிலையில முழு ஆம்னிஷியன்ஸ் தான் இருக்கும், அங்கேயும் கிடையாது. சூப்பர்மெண்டல் லெவல்ல இருக்குமா இக்னோரன்ஸ் அப்படின்னா அங்கேயும் கிடையாது. சூப்பர்மைண்ட்ல வந்து எல்லாமே ஃபுல்லாவே வந்து இட் இஸ் அங்க சூப்பர்மைண்டும் பார்த்தோம் அப்படின்னா சர்வஞானம் பொருந்தியது, அங்கேயும் இக்னோரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா ஏதோ ஒரு அதுக்கு கீழ் உள்ள நிலையில தானே ஆரம்பிக்கணும். அது எந்த நிலை அப்படிங்கிறது பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு அடுத்த 2 பேராகிராஃப் போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The ignorance takes place on the plane of mind. A veil exists between the mind and the supermind, which is constituted by the action of the mind itself. It is in overmind a golden lid which hides a phase of the supramental truth but reflects its image. In mind, it becomes a more opaque and smoky luminous covering. The mind becomes so far identified with that energy as to lose hold even on itself. It becomes totally oblivious in a trance of work which it still supports in its somnambulous action, but of which it is no longer aware. This is the last stage of the descent of consciousness, which forms the profound basis of the action of material nature. Thank you, sir. Thank you. Thank you. அறியாமை என்பது இருக்கிறோம், எல்லாம் பார்த்தோம். எங்க இந்த எக்ஸாக்டா எங்க ஆரம்பிக்குது? ஹையர் பிளேன்ஸ்ல இந்த டிவைன் பிளேன்ஸ் சொல்ற மாதிரி அந்த சச்சிதானந்தம் சூப்பர் மைண்ட்ல நிச்சயமா இருக்க முடியாது. கீழே உள்ள ஏதோ ஒரு நிலையில, கீழே உள்ள நிலை, அந்த ப்ராசஸ் வந்து எப்படி டிசென்ட் தான் நம்மளால ஏற்படுகின்றது. அதுல ஏதோ ஒரு ஸ்டேஜில் தானே அறியாமை வந்து வந்திருக்கணும். அது எங்க வந்திருக்கும் அப்படின்னா சூப்பர் மைண்டுக்கும் கீழே
இந்த ஓவர் மென்டல் லெவல்ல அந்த கான்சியஸ்னஸ் வந்து கீழே இறங்கும் பொழுது ஓவர் மைண்ட் அந்த நிலையில தான் அந்த அறியாமை என்பது, பிரிவினை என்பது ஏற்படுகின்றது. எப்படி ஏற்படுகின்றது என்றால், ஓவர் மைண்ட் அப்படிங்கிறது ஓவர் மைண்டுக்கும் சூப்பர் மைண்டுக்கும் இடையில ஒரு தங்க தகடு போல ஒன்று அந்த அதிமானச உண்மையை கீழ் உள்ள அம்சங்களில் இருந்து மறைக்கின்றது. கோல்டன் லிட், திறன்மய பாத்திரா அப்படிம்பாங்க. அதுதான் வந்து மறைக்கின்றது. மேல உள்ள இருக்கக்கூடிய 4 டிவைன் பிரின்சிபிள்ஸை கீழே இருக்கக்கூடிய மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற லோவர் ஹெமிஸ்பியருக்கு எது வந்து தடுக்கின்றது என்றால், இந்த ஓவர் மைண்டுக்கும் சூப்பர் மைண்டுக்கும் இடையில உள்ள ஒரு தங்க தகடு போல ஒரு அமைப்பு இருக்கின்றது. அது ஓவர் மென்டல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய ஒளி கசிவு ஏற்படுகின்றது. ஆனா அந்த மைண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே, ஓவர் மைண்டுக்கு நிறைய பிளேன்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஓவர் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், இல்லியூமின்ட் மைண்ட், ஹையர் மைண்ட், அப்புறம் மைண்ட். கீழே கீழே இறங்கி வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய ஒளி கசிவு வந்து கீழே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு இருளடைந்த ஒரு அமைப்பாக மாறிவிடுகின்றது. ஒளிப்புகா இருளடைந்த ஒரு புகை போன்ற புகை மூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிறார். எங்க மென்டல் லெவல்ல இந்த மைண்ட் இட் பிகம்ஸ் அ மோர் ஒபேக் அண்ட் ஸ்மோக்கி லியூமினஸ் கவரிங் அப்படிங்கிறார். அதனாலதான் மைண்டு தான் இங்க கல்பிரிட். மென்டல் லெவல்ல தான் இங்க பிரிவினை அறியாமை என்பது நடைபெறுகின்றது. மைண்ட் என்ன செய்கின்றது? அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் தானே எல்லா லெவல்லையும் இறங்க வருது. ஸோ இந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸோட மைண்ட் வந்து இத்தகைய பிரிவினைக்கு உட்பட்ட மனம் தன்னை அடையாளம் கொண்டு கொள்கின்றது. முற்றிலுமாக தன்னையே மறந்து விடுகின்றது. மனம் தன்னையே மறந்து விடுகின்றது. மனம் தன்னையே மறந்துவிட்டு எப்படி செயல்படுகின்றது? தூக்கத்தில் நடக்கும் மனிதனை போல செயல்படுகின்றது அப்படிங்கிறார். எங்க மெட்டீரியல் லெவல்ல, மெட்டீரியல் லெவல்லையும் மனம் என்கின்ற பிரின்சிபிள் மறைஞ்சு இருக்கு. எப்படி மறைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு தூக்கத்தில் நடக்கும் மனிதன் வந்து எப்படி செயல்படுவான்? தூக்கத்துல தான் இருப்பான், நடப்பான். ஆனா அவனுக்கு எந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்? அதே போலதான் மெட்டீரியல் லெவல்லையும் மைண்ட் இருக்கு. ஆனா மைண்ட் கம்ப்ளீட்ல பிளாக் அவுட் ஆகி அந்த இடத்துல செயல்படுது. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். உணர்வு நிலையினுடைய இறக்கத்துல இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த நிலையில தான் வந்து மேட்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய அறியாமை என்பது காணப்படுகின்றது. ஸோ இது லோவஸ்ட் ஸ்டேஜ். கான்சென்ட்ரேஷன்ல இது லோவஸ்ட் ஸ்டேஜ். இதே நிலையில இருக்குதா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம ஆர் இன் சைக்கிள் ஆஃப் எவல்யூஷன். இதே நிலையில கிடையாது. இதே நிலையில இருந்தது அப்படின்னா இந்த உலகத்திற்கும் சரி யாருக்குமே வந்து விடுவு காலமே கிடையாது. இதே நிலையில இல்லை. தெர் இஸ் எ வே அவுட். அது எப்படி வே அவுட் அப்படிங்கிறது தான் பகவான் வந்து வெறும் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன்லையும் வெறும் இக்னோரன்ஸ்லயும் இருக்கிறது தான் மனுஷனுக்கு வேலையா? இதுக்கு விடுவு காலமே கிடையாதா அப்படின்னா, there is a reverse movement which is already taking place. அது மூலமா நம்ம வந்து இந்த அறியாமையிலிருந்து விடுபட முடியும். அது என்ன ரிவர்ஸ் மூமெண்ட் அப்படிங்கறது அடுத்த 2 பேராகிராஃப்ல பார்க்கலாம். நம்ம படிக்கட்டுமா சார்? எஸ் சார். Thank you, sir. In order to remove the veil of the ignorance created by the exclusive concentration, the conscious force of being in us uses a reverse action of its power of exclusive concentration. Instead of concentrating on the outer surface, it concentrates exclusively on the concealed inner being. It concentrates inwardly on the self or on the true inner psychic or mental or vital being, the Purusha, to remove the cover surrounding it. But when it has done so, it need not remain in this opposite exclusiveness. It can resume its integral consciousness or a global consciousness. This includes both being of Purusha and action of Prakriti, the soul and its instruments, the self and the dynamisms of the self-power, Atma Shakti. Shall I stop here, sir? நெக்ஸ்ட் இது படிச்சிருங்க சார்.
or it may quiet the whole working it has manifested. It may concentrate on a higher level of self and nature. It may raise the being to it and bring down the powers of the higher level to transform the previous manifestation. This is what can happen when the consciousness force in our being decides to raise its evolution from the mental to the supramental level. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இக்னோரன்ஸ் எப்படி இருக்கு, எந்த லெவல்ல வந்து இதெல்லாம் பார்த்தோம், ஹியூமன் லெவல்ல எப்படி இருக்கு, மெட்டீரியல் லெவல்ல எப்படி இருக்குலாம் பார்த்தோம். ஆனா அப்படியே இருக்கிறோமா, அப்படிதான் இருக்க போறோமான்னா கிடையாது. எப்படி எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது சக்தி வந்தனுடைய ஒரு பர்டிகுலரைசிங் ஆக்ஷன்ல நம்ம குவித்து கொண்டு மற்றவை குறித்து அறியாமல் இருக்கின்றதோ, அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆல்ரெடி இட் ஹஸ் ஸ்டார்டட். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் ப்ராசஸ்ல என்ன நடைபெற்றதோ அதோடைய ரிவர்ஸ் ப்ராசஸ்ல மெல்ல 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 நம்ம திரும்பி போறோம். நம்ம பார்த்தோம் அந்த வெயில் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். சூப்பர் மைண்டுக்கும் கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் இடையில ஒரு திரை போன்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதுதான் இந்த திரைதான் வந்து நம்ம அறியாமை என்கின்ற நிலையில் இருக்கின்றது. நம்ம அந்த திரையை நீக்கி நம்ம மேல போகணும். போனாதான் நம்ம வந்து அந்த சூப்பர்மெண்டல் லெவலுக்கு போக முடியும். அப்பதான் நம்ம வந்து இந்த இக்னோரன்ஸ்ல இருந்து வெளியே வர முடியும். அதற்கான அதை பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஆக்ஷனை நம்ம திரும்பி போனாதான் நம்ம போக முடியும். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ப்ரீவியஸ் ஆக்ஷன் என்ன, எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன, ரிவர்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வெளியில கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம வெளியில கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்ல இருக்கிறோம். நம்மளோட ரியல் செல்ஃப் என்னன்னு தெரியாம இருக்கு. when you start concentrating within yourself in your inner being, then it means that நம்ம இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது. அதனால்தான் நம்ம எல்லாருமே இந்த ப்ராசஸ் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் எண்டவர்ல இருக்கிறது அந்த ஒரு தீவிரமா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்ல வந்து தீவிரமா அது இருக்கிறது. சீக்கிங், we are all seekers. சீக்கிங் போது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம உள்முகமாக நம்ம போகிறோம். நம்ம எல்லாம் ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மெஜாரிட்டி இதெல்லாம் படிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நாட்டம் இருக்கு, ஒரு ஆன்மீக நாட்டம் இருக்கு. ஆன்மீக நாட்டம் இருக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வெளியில இல்லாம நம்ம உள்ளுக்குள்ள போகிறதுக்கு அந்த பயணத்தை நம்ம துவங்கிட்டோம். ஆல்ரெடி we have started the process. வெளியில போற பிரயாணத்தை வெளியில நம்ம வந்து எக்ஸ்டீரியர் நம்மை வெளிப்புறமாக நீட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, மேலும் மேலும் அறியாமைக்குள்ள சிக்கிக்கிறோம். உள்ளுக்குள்ள போகும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம மேலும் மேலும் அந்த நாலேஜை நோக்கி உள்ள போக ஆரம்பிச்சிடுறோம். அறியாமையிலிருந்து மெல்ல 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 அந்த கிரிப்ல இருந்து வெளிப்பட்டு மெல்ல 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 நம்ம அந்த நாலேஜை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படி என்ன அப்படின்னா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன்ல நம்ம மேக்சிமம் நம்ம கான்சென்ட்ரேட் செய்ய we are reversing this process. ஸோ நம்ம என்ன செய்யறோம், உள்ளக்குள்ள நம்மக்கூடிய இன்வர்ட் செல்ஃப், ட்ரூ இன்னர் பீயிங், சைக்கிக் பீயிங், அதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அறியாமையிலிருந்து மெல்ல 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 நாம் விடுபடுகின்றோம் அப்படிங்கிறார். இது யார் செய்யறா அப்படின்னா, இந்த கான்சியஸ்னஸ் செய்யுது. ஏன்னா there is an evolution of consciousness. நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ அது வேற விஷயம். நம்ம வந்து கோஆபரேட் பண்ணோம் அப்படின்னா, ஒத்துழைத்தோம் என்றால் இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியா நடைபெறும். ஈவன் இஃப் யூ டோன்ட் கோஆபரேட் ஆல்சோ the nature will make it happen. ஏன்னா எல்லாமே எது செய்யுதுன்னா, that's a consciousness force. There is an evolution of consciousness. அதுதான் செய்யுது. அவ்வாறு உள்ளே செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நம்ம வந்து வெளியிலேருந்து உள்ள போகும் பொழுது வெளியில குறித்த நம்ம உணர்வு நிலை வந்து முற்றிலுமாக நம்மளுடைய தொடர்பு வந்து வெளியிலேருந்து துண்டிக்கப்படாது அப்படிங்கிறார்.
நம்ம வெளியிலையும் தொடர்புல இருப்போம், உள்ளேயும் தொடர்புல இருப்போம். அதுதான் வந்து இன்டெகிரல் யோகா. பூரண யோகத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, வெறும் இன்னர் பீயிங்ல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணி வித்ட்ரா பண்ணி வெளியிலேருந்து ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிக்கிறது கிடையாது. அது வந்து ஒன் வே டிராஃபிக். அதுல என்ன ஆயிடுது, வெளியிலேருந்து கம்ப்ளீட்டா நம்ம டிட்டாச் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இன்டெகிரல் கான்சியஸ்னஸ், ஒரு குளோபல் கான்சியஸ்னஸ், அதை நம்ம கொண்டு வர்றோம். வெளியிலயும் தொடர்புல இருக்கிறோம், உள்ளுக்குள்ளேயும் தொடர்புல இருக்கிறோம். உள்ள போக போக அதனால கிடைக்கக்கூடிய ஒரு 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 எலிவேஷன் மூலம் வெளியில இருக்கக்கூடிய தொடர்புகளை ரொம்ப மேன்மைப்படுத்துறோம். அதுதான் இந்த இன்டெகிரல் யோகாவினுடைய ஒரு சிறப்பு. உள்ள போகிறோம், உள்ள போய் நமக்கு ஒரு கெயின் கிடைக்குது. அந்த கெயின் நம்ம என்ன செய்யறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் வெளியில. ஸோ எவ்ரிதிங் எதுவுமே எக்ஸ்க்ளூட் ஆகுறது இல்லை. ஸோ இதுல என்ன நடைபெறுகின்றது, புருஷாவும் நமக்கு இன்க்ளூட் ஆகுது, பிரகிருதியும் இன்க்ளூட் ஆகுது, சோலும் இன்க்ளூட் ஆகுது, அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அதுவும் இன்க்ளூட் ஆயிடுது. செல்ஃபும் இன்க்ளூட் ஆகுது, என்னுடைய ஆத்மனும் இன்க்ளூட் ஆகுது, என்னுடைய ஆத்ம சக்தியும் இன்க்ளூட் ஆகுது. நத்திங் இஸ் எக்ஸ்க்ளூடட். இதுதான் இன்டெகிரல் யோகாவினுடைய சிறப்பு. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஹோல் பீயிங் வந்து ஒரு ஒரு அமைதியான நிலைக்கு தள்ளப்படுகின்றது. எப்படி அப்படின்னா, நம்ம உள்ளம் போறது மாத்திரம் இல்ல, நமக்கு மேல உள்ள அந்த உயர் உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்கின்றோம். We concentrate on a higher level of self and nature. நம்முடைய ஜீவன் வந்து உயர் உணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகின்றது. அதன் மூலம் மேலுள்ள சக்திகள் எல்லாம் கீழே இறக்கம் தருவிக்கப்படுகின்றன. கீழே ஒண்ணு வெளியிலேருந்து உள்ள போகிறோம், அது மாத்திரம் இல்ல, மேலே போகின்றோம், மேலிருந்து இருக்கக்கூடிய உயர் சக்திகளை நம்முள் கீழே இறக்கம் கொள்ள செய்கின்றோம். அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது, என்கிட்ட இருக்கிற கீழே உள்ள அமைப்புகள் எல்லாம் பெருவுருமாற்றம் அடைகின்றன. இதுதான் வந்து பகவான் என்ன சொல்கின்றார், நம்முடைய சாதாரண மென்டல் எவல்யூஷன்ல மென்டல் லெவல்ல இருந்து சூப்பரா மென்டல் லெவலுக்கு எப்படி போறோங்கிறது இது இப்படிதான் போறோம் அப்படிங்கிறார். This is what can happen when the consciousness force in our being decides to raise its evolution from the mental to the supramental level. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸா நடக்குது, ஆல்ரெடி நடக்குது. பட் யாரெல்லாம் வந்து வில்லிங்கா கோஆபரேட் பண்றாங்களோ, கான்சியஸ் கோஆபரேட் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டா நடக்குது. அதுதான் வித்தியாசம். இங்க அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். This ignorance is really a power of the knowledge to limit itself, to concentrate itself on the work in hand. It is an exclusive concentration in practice. It does not prevent the full existence and working of the whole conscious being behind. The ignorance is one of the possible voices of the relation of the absolute in its manifestation. It is one of the possible voices of the infinite in its series of finite workings. It is one of the possible voices of the one in its self-enjoyment in the many. Thank you, sir. Thank you. ஃபைனலா கன்க்ளூடிங்கா பகவான் வந்து சில விஷயங்களை சொல்றாரு. முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு எதிர்மறையான நிலை கிடையாது. இட் இஸ் நாட் அ வீக்னஸ். அது மாயை கிடையாது. அது வந்து இட் இஸ் சம்திங் ஆன்டி டிவைன், இறை சக்திக்கு எதிரான அம்சம் கிடையாது. அது எதுன்னா உண்மையிலே இட் இஸ் அ பவர் ஆஃப் த நாலேஜ் டு லிமிட் இட் செல்ஃப். நம்ம வந்து அந்த சர்வ ஞானம் பொருந்தியது ஒரு எல்லைக்குள் தன்னை வரையறுத்துக் கொள்கின்றது. அது ஒரு சக்தி. அதன் மூலமாக என்ன செய்கின்றது, ஒரு குறிப்பிட்ட வேலையின் மீது தன்னை முழுவதுமாக, தன்னுடைய கவனம் முழுவதையும் குவித்துக் கொள்கின்றது. ஸோ இட் இஸ் அ பவர் ஆஃப் நாலேஜ், இட் இஸ் நாட் அ வீக்னஸ் அப்படிங்கிறார். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த ஒட்டுமொத்த உணர்வு நிலை என்பது இல்லாமல் போய் விடுவது இல்லை, பின்னால் இருக்கு அப்படிங்கிறார். பின்புலத்தில் இருந்து செயல்படுகின்றது அப்படிங்கிறார். It does not prevent the full existence and working of the whole conscious being behind அப்படிங்கிறார். ஸோ இது ஒரு கருத்து. ரெண்டாவது, இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிவைன் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறார். இக்னோரன்ஸ் வந்து அது ஒரு டிவைனுடைய ஆக்ஷன் தான் அப்படிங்கிறார்.
அதுவும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு நிலை, பல்வேறு நிலைகளில் காண பல்வேறு இறைவனும் பரம்பொருளினுடைய பல்வேறு நிலைகளினுடைய ஒரு நிலை இந்த அறியாமை என்பதும் அப்படிங்கிறார். Ignorance is one of the possible voices of the relation of the absolute in its manifestation. அந்த முழுமுதலான பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஒரு நிலை என்னவென்றால் அறியாமை என்பதுதான் அதனுடைய ஒரு நிலை. அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லைக்குட்பட்ட அதனுடைய வேலைப்பாடுகளில் தான் விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் அறியாமை. அதே போல ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பன்முகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது தானே எடுத்துக்கொண்ட ஒரு நிலைதான் இந்த அறியாமை. ஆகையினால இது பரம்பொருளினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சங்கல்பிக்கப்பட்டு எடுத்துக்கொண்ட ஒரு நிலைதான் அறியாமை என்பது. அது என்ன காரணம் என்பதையும் பார்த்தோம். தன்னுடைய எதிரான நிலைகளில் தன்னை மறைத்துக் கொண்டு தன்னை கண்டறிந்து அதன் மூலமாக அது ஆனந்தத்தை அடைய விரும்புகின்றது அப்படிங்கலாம் பார்த்தோம். ஸோ அதை இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது டிவைன் ஆஸ்பெக்டுக்கு எதிரான அம்சம் கிடையாது. இட் இஸ் அ டெம்பரரி ஸ்டேட். ஆனால் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் வந்து அதோடைய ரிவர்ஸ் ப்ராசஸ்ல ஆல்ரெடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இட் இஸ் கோயிங் பேக் டு த நாலேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் இதுதான் அடிப்படையான கருத்துக்கள். ரொம்ப முக்கியமான சாப்டர் அது. இந்த இக்னோரன்ஸ் வந்து வேற யாரும் வேற எந்த நீங்க ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்லையும் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் காணக்கூடிய இந்த இக்னோரன்ஸுக்கு இவ்வளோ த்ரெட்பேரா ஆத்தென்டிக்கா காரணம் காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. வேற எந்த லிட்ரேச்சர் நீங்க பார்க்கவே முடியாது. எந்த ஸ்பிரிச்சுவல் லிட்டரேச்சர் நீங்க பார்க்க முடியாது. ஒன்லி ஸ்ரீ அரபிந்தோ ஹஸ் கிவன் வை இக்னோரன்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த வேர்ல்ட். அது காரணம் என்ன அப்படிங்கிறத ஸ்ரீ அரபிந்தோ ஹஸ் கிவன். ஸோ அடுத்த சாப்டர் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த பார்ட் 1 ஆஃப் த புக் 2. அதுதான் தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர் அண்ட் ராங் அண்ட் ஈவில். அது நம்ம அடுத்த செஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.